ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரகசியமாக மொபைலில் ஃபோட்டோ அல்லது வீடியோ ரெக்கார்ட் செய்வது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சீக்ரெட் வீடியோ அல்லது ஃபோட்டோ ஷூட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். லோகோ பார்த்துங்க. அல்லது ப்ளே ஸ்டோரில் உங்களால் தேடி பிடிக்க கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட யூடியூப் வீடியோஸில் இந்த வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வச்சிருப்போம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் சுலபமாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே மொபைல் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வரும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த மாதிரி வராது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் ஒரு 10 பட்டன்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுற அப்ளிகேஷனை ஒரு 10 பட்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். மறுபடியும் நான் கிளிக் பண்ணால் காட்டுறேன். கிளிக் பண்ணுறேன். ஒரு 10 பட்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. கேமரா, வீடியோ, ஆட்டோ, செட்டிங்கு, எக்ஸிட்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட பலன்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சருங்கிறத கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து ஆட்டோங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒரு தடவையும் ஃபோட்டோ எடுக்கும். அதுக்கு தான் வந்து இது பயனாக இருக்குது. ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒரு தடவும் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம அதை செகண்டுங்கிறத வந்து மாற்றி வேணால் வச்சுக்கலாம். 2 செகண்டுங்கிறத வந்து 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம், அல்லது 20 நிமிஷம்னு வச்சுக்கலாம், இல்லை 1 ஹவர்னு வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். அது செட்டிங்கில் இருக்குது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறத அடுத்து வீடியோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து மேலே இருக்கக்கூடிய பிளாக்குங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் மொபைல் மேலே டச் பண்ணிங்கனாலே போதும், ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா எடுக்கலாம். அடுத்து 1 செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் பார்க்குறது என்னென்னா சுவிட்சுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கு வந்து பயனாக இருக்குது. அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளாக்குக்கு மேலே ஒரு பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை நல்லா கவனித்து பார்க்கணும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அப்படியே நான் இப்போ கையில் அதை தள்ளுறேன் பாருங்கள். இந்த பிளாக்குக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது. நான் அதை தள்ளுறேன். தள்ளும்போது கேமராவோட ப்ரிவியூ வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அது வந்து கேமராவோட ப்ரிவியூ. இப்போ நான் சின்னதாக்குறேன், இப்போ பெருசாக்குறேன். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். அதே போல் வலது பக்கத்துலேயே அதே மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அது எதுக்கு பயன்படுதுன்னா ஜூம் பண்ணதுக்கு பயன்படுது. இதில் வேறு எதுவும் செட்டிங்னு ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே இன்ஃபோ மெசேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து டிக் இருக்கும். டிக்கை வந்து எடுத்துருங்க. அடுத்து ஹைடு ஸ்பை கேமரா ஃபோல்டர் இன் கேலரின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து டிக் இல்லைன்னா டிக் பண்ணி வச்சுங்க. இதோட பலன் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி அது வந்து கேலரியில் காட்டட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேணாங்கிறத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எப்படி பார்க்கணுன்னா மை ஃபைல்ஸில் இந்த அப்ளிகேஷனோட ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்லித்தரேன். அடுத்து எனபிள் டிசபிள் வைப்ரேஷன் இதில் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வைப்ரேட் பண்ணட்டுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேணாங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதான் நல்லது. டிக் பண்ணி வச்சுங்க. அடுத்து என்னென்னா ஃப்ரண்ட் கேமராவா அல்லது பேக் கேமராவா, நீங்கள் ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் கேமராவா இருக்கட்டுமா அல்லது பேக் கேமராவா இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கேமரா பிடிச்சிருக்கோ அந்த கேமரா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, பேக்காக ஃப்ரண்ட்டான்னு சொல்லிட்டு. அடுத்ததில் வேறு எதுவும் செட்டிங்னு ஒருத்திட்டு ஒன்றும் அதிகமான கஸ்டமர்லாம் கிடையாது. அடுத்து ஆட்டோ இமெயில் செட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்துனா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றையும் அனுப்பட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேணும்னா சென்டு வா ஜிமெயிலுங்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஒவ்வொரு தரமும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பயன்படுது. சில பேர் வந்து ஆட்டோங்கிறத வைக்கலாம். நான் அதை காட்டுறேன். இப்போ ஆட்டோங்கிறத வைக்கும்போது ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்கும். அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் அழகாக உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதா சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதை இமெயில் அட்ரஸை. அடுத்ததில் வேறு எதுவும் செட்டிங்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட் மோருங்கிறது நம்ம கிளிக் பண்ணும்போது அட்வான்ஸ் செட்டிங்கில் ஸ்மார்ட் பேட்டரி சேவர் வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் என்ன பலன்னா நம்மளோட பேட்டரி வந்து சார்ஜ் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகாது. சார்ஜ் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடாது. ஸோ வந்து பேட்டரி சர்வர் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. இதில் வேறு எதுவும் செட்டிங்னு ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சுலபமாக வந்து நம்ம ரகசியமாக ஃபோட்டோ எடுக்க முடியும் அல்லது வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆந்திரா டிப்ஸ் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப்பில் போய்ட்டு ஆந்திரா டிப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்
ஹோம் ஸ்க்ரீனில் யூடியூப்பில் வந்து உங்களோட யூடியூப் அப்ளிகேஷனில் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் காட்டும். நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். சேம் ஃபேஸ்புக் மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட் ஆட் பண்ணுறீங்க அதே போல் தான் இதுவும் யூடியூப்பில். ஓகேவா? ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.